திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்டுள்ள இடத்தில் நடைபெறும் மீட்பு பணிகளை நேரடியாக பார்வையிடுகிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். மண் சரிவில் வீடு புதையுண்ட இடத்தில் நடைபெறும் மீட்பு பணிகள் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக கள ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஐயப்பன். தற்போது துணை முதலமைச்சர் அங்கு களத்துக்கு நேரடியாக வந்து ஆய்வு பணியில ஈடுபட்டு இருக்கிறாரு. அங்க மீட்பு பணிகள் எந்த அளவுக்கு இருக்கு, தற்போதைய நிலை எப்படி இருக்கு? நிச்சயமாக, அதாவது தீபமலை, திருவண்ணாமலை தீபமலை சரிவில் அதாவது நேற்று பெரிய பாறையானது கீழே உருண்டு வந்து மண் சரிவு ஏற்பட்டு சுமார் 7 நபர்கள், ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேரும், அக்கம் பக்கத்தில் விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள் என 3 பேர், 7 பேர் என உள்ளே புதையுண்டனர். அந்த புதையுண்ட அவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ச்சியாக இன்று காலை முதல் 12 மணி நேரமாக தொடர்ந்து நடைபெற்றது. தற்பொழுது வரை அந்த 7 பேரில் 5 பேரினுடைய உடல்கள் முழுவதுமாக மீட்கப்பட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு சென்றுள்ளனர். இந்த நிலையில் தற்பொழுது சாரல் மழையிலும் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து அந்த புதையுண்ட இடத்தை தற்பொழுது பார்வையிட்டு கள ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார். மேலும் அடுத்த கட்டமாக இந்த மலைப்பகுதிகளில் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து தற்பொழுது தீவிரமாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக இந்த 5 உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் உடனடியாக மீதமுள்ள இந்த 2 உடல்களையும் பத்திரமாக மீட்க வேண்டும் என அறிவுரைகளையும் வழங்கியுள்ளார். தற்பொழுது அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. தொடர்ந்து துணை முதல்வர் அவர்கள் இங்கு நடைபெறும் இந்த கள ஆய்வை முடித்துவிட்டு இதனைத் தொடர்ந்து, அதாவது இந்த பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு 150க்கும் மேற்பட்டோரை முகாம்களில் தங்க வைத்து அனைவருக்கும் உண்டான அனைத்து வசதிகளையும் மாவட்ட நிர்வாகம் செய்து வரும் சூழலில் அவர்களை தற்போது நேரில் சந்தித்து அவர்களுக்கு தேவையான நிவாரண பொருட்களையும் வழங்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்று பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ள அந்த உடல்களினுடைய உறவினர்கள் நேரில் சந்தித்து ஆறுதல் கூற உள்ளார். தற்பொழுது அந்த புதையுண்ட மலைப்பகுதிக்கு நடந்தே ஏறி சென்று சம்பவ இடத்தில் கள ஆய்வினை தொடர்ச்சியாக மேற்கொண்டும் வருகிறார். அது மட்டுமின்றி அந்த ஜேசிபி இயந்திரத்தின் மூலமாக அந்த மேலே உள்ள கற்களையும் அகற்றி பாதுகாப்பாக மக்கள் இருக்க என்னென்ன வழிவகைகள் செய்ய வேண்டுமோ அனைத்து வழிவகைகளையும் செய்ய வேண்டும் என அங்குள்ள அனைத்து அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டுள்ளார். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ஐயப்பன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.